ஹalleluya குட் மார்னிங். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். விடிஞ்சிருச்சுங்க, 7 மணி ஆயிடுச்சு இல்லையா? இந்நேரமே நீங்க தேவனுடைய சந்நிதியில காத்திருக்கும்படி ஆயத்தமா இருக்கிறீங்களா? தனிப்பட்ட ஜெபத்தை செஞ்சிட்டீங்களா? வேதம் வாசிச்சிங்களா? உங்க காலை வேலைகளை முடிச்சிட்டீங்களா? பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிங்களா? கிளம்பிட்டு இருக்கீங்களா? என்னமோ எங்களுக்கு தெரியாதுங்க, ஆனா தேவன் உங்களை நில்லுங்க, என் வார்த்தையை கேட்டு என்னோடு நேரத்தை செலவிட்டு செல்லு என்பது போல இந்த அனுதின தியானம் மூலம் ஒவ்வொரு நாளும் உங்களிடத்துல தேவனுடைய வார்த்தைய தேவ கிருபையினால உங்களிடத்துல கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு நாளும் 7 o'clock டாக்டர் ஜே பால் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸும் தொடர்ந்து வரும். நீங்க மறந்து விடாம உங்களை ஞாபகப்படுத்தும்படிக்கு தேவனுடைய வார்த்தையை தியானித்து ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எவ்வளவோ பிரயோஜனமா இருக்கும். சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, இன்னொரு நாள் எங்க வாழ்க்கையில கொடுத்திருக்கிறீங்க. உம்மோடு செலவிடுவதற்கு, உம்மோடு ஆண்டவரே தொடங்கி முடிப்பதற்கு உமக்கு பிரியமுள்ளவர்களா இருக்கும்படிக்கு எங்க ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எஸ்ங்க, இந்த உலகத்துல நாம வாழும்போது உலகத்தை பிரியப்படுத்தவோ மனுஷங்களை பிரியப்படுத்தவோ இல்லாம நாம இந்த உலகத்துக்குரியவங்க அல்ல என்றும் நம்முடைய குடியுரிமை பரலோகத்துல இருக்கணும். நாம இந்த உலகத்துல பயணம் செய்யறவங்களா யாத்திரை செய்யறவங்களா இருக்கிறோன்றது ஞாபகம் வைத்துக்கிட்டு இந்த சின்ன சின்ன குறைவுகள், தேவைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், உபத்திரவங்கள் வரும்போது சோர்ந்து போகாம இது கொஞ்ச காலம்தான், அற்பமான இந்த கஷ்டங்களை சகித்து கொண்டா நிரந்தரமான ஆசீர்வாதத்தையும் ஆனந்தத்தையும் பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவரோட பெற முடியும் என்பதை உணர்ந்து அந்த பயங்கரமான நரகமாகிய அக்கினி அவியாத புழு சாகாத அந்த பாதாளத்தை ஒப்பிட்டா இந்த உலக கஷ்டங்கள், பிரச்சனைகள் ரொம்ப சின்னதாகவும் அற்பமானது என்று நாம மனதார உணர்ந்து கொண்டா நாம எவ்வளவோ தைரியமா இந்த உலகத்துல வாழ முடியுங்க. ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும், சிறிய நிந்தை வந்தாலும் சரி, பெரிய நிந்தையே வந்தாலும், தாங்கிக் கொள்ள முடியாத கஷ்டம் வந்தாலும், எதிர்பார்க்காத பிரச்சனைகள் வந்தாலும், அநேக முறை நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்னதுங்க? தேவன் இருக்கிறாரு, என்னை தப்புவிப்பாரு, என்னை காப்பாற்றுவாரு, எனக்கு உதவி செய்வாரு, எனக்கு ஜெயத்தை கொடுப்பாரு, எனக்கு அற்புதங்களை செய்வாரு என்ற எண்ணங்கள் உங்களுக்கு வருதா? அல்லது நீங்க பயங்கரமான விஷயங்களை கேள்விப்படும் போது, பொருளாதார பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது, நீங்க நேசிச்சவங்க உங்களை வெறுக்கும் போது, நிந்திக்கும் போது, உங்களை பற்றி அவங்க கேலியாக பேசும்போது, அல்லது நீங்க ஒரு பயங்கரமான வியாதியில இருக்கிறீங்கன்னு டயக்னோஸ் செய்யப்படுகிற போது உங்களுக்கு மருத்துவர்கள் சொல்லும்போது, அல்லது எதிர்பார்க்காம நீங்க நன்றாக எழுதின, நல்லா படித்து எழுதின எக்ஸாம்ஸ்ல அந்த ரிசல்ட்ஸ் ரொம்ப குறைவான மார்க்ஸ் வரும்போது, உங்களுடைய பெயர் அந்த ரிசல்ட்ஸ்ல காணப்படாத போது, நீங்க எவ்வளவு ஆசைகளை வைத்துக்கொண்டு அது நிறைவேறாம போகும்போது என்ன செய்வீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாருக்கும் இருக்கும். எவ்வளவு பெரிய மேதாவியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பொலிட்டீஷியனா இருந்தாலும், நீங்க அன்றைக்கு தோத்துட்டீங்கன்னு சொல்லும்போது அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? எவ்வளவோ பிரயாசப்பட்டு ஏதேதோ செய்த பின்பும் மொத்தமா இழந்து போனவங்களும் இருக்கிறாங்க. இது சிறியவங்களுக்கா இருந்தாலும், பெரியவங்களுக்கா இருந்தாலும், யாருக்கா இருந்தாலும், சாமானியர்களுக்கா இருந்தாலும், நம்ம நிலைமைக்கு ஏற்ற மாதிரி நாமளும் எதிர்கொண்டு இருக்கிறோங்க. மொத்தத்துல நான் கேட்கறது என்னன்னா, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது உங்க வாயிலிருந்து, உங்க மனசுல இருந்து வருகிற எண்ணங்கள் என்ன? உங்க வாயிலிருந்து வரும் வார்த்தைங்க என்ன? இனி அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. இனி என்னால செய்ய முடியாது, இனி என்னால ஓட முடியாது, என்னால செய்ய முடியாது. அந்த நேரத்துல இப்படிப்பட்ட நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறையான எண்ணங்கள் வருதா? அது இன்னும் முதிர்ந்து கொஞ்ச பேர் வாயில எதற்கு எடுத்தாலும் வருகிற வார்த்தை, செத்து போயிடுறேன். என்னங்க, செத்து போயிடுறேன்,
செத்துட்டா நல்லா இருக்கும், செத்தாலும் நல்லா இருக்கும், நல்ல டைலாக்ஸ் இருக்கும். ஆ கொஞ்சம் பேர் அதே ரிவர்ஸ் பண்ணுவாங்க. அவங்க பட்ட வேதனைக்கு மற்றவங்கள தூஷித்து நீ சாவக்கூடாதா என்று எதிரில் இருக்கிறவங்கள திட்டிட்டு இருப்பாங்க. இந்த சாவு என்ற வார்த்தைங்க விசுவாசிகளின் வாயில வரக்கூடாதுங்க. நான் சாக வேண்டும் என்று பக்தர்கள் வாயிலிருந்து கூட சாத்தான் வர வைக்கிறத பார்க்க முடியும். அவ்வளவு பெரிய ஊழியக்காரராகிய எலியா கூட, நான் செய்தது போதும் ஐயா, என்ன போதும் கொன்னுடுங்க என்று ஜெபிச்சாராம். எவ்வளவு கொடுமை! அவ்வளவு வல்லமையுள்ளவராகிய சிம்சோன் கூட மனம் வெறுத்து சாக நினைத்தாராம். வேதம் சொல்லுகிறது. அநேகர் இன்றைக்கு வாழ்க்கையை வெறுத்து செத்துடலான்னு நினைக்கிறாங்க. செத்து போயிடுறேன் என்ற வார்த்தைங்க திரும்பவும் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளாகிய நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. அது சாத்தானுடைய பாட்டு, அது சாத்தானுடைய பேச்சு. இது நம்மை சோர்வுபடுத்துவதற்கு, நம்மை கையால் ஆகாதவங்களா செய்வதற்கு, நம்முடைய பேரில் தேவனுடைய திட்டங்கள் நடக்காம இருக்க சாத்தான் செய்யக்கூடிய தந்திரம் இது. உங்களை நீங்களே தூஷித்துக் கொள்வது, உங்களை நீங்களே நிந்தித்துக் கொள்வது, உங்களை நீங்களே குறைவா பேசுறது, உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக் கொள்வது, சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள்னால உங்க மனதுல நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கிறிஸ்துவை உங்க இருதயத்துல ராஜாவாக, ஆண்டவராக அங்கீகரிச்சிருந்தா, எத்தனை பேர் இன்றைக்கு நீங்க கூட எப்பயாவது செத்து போயிடுறேன், செத்துரு என்ற வார்த்தை பயன்படுத்துறீங்களா? சொல்றீங்களா இல்லையா? எனக்கு கேட்கலங்க. உண்மையை சொல்றேங்க. நான் கூட அநேக முறை, அநேக சூழ்நிலைகள்ல வேதனையா இருக்கும்போது, தாங்க முடியாத நிந்தை வரும்போது, தாங்க முடியாத கஷ்டங்கள் வரும்போது, செத்துட்டா நல்லா இருக்கும் என்ற ஆலோசனை ஒரு ஊழியக்காரனா இருந்தாலும் எனக்கும் வந்திருக்கு. ஆனா அந்த நேரங்கள்ல நான் ஆண்டவரிடத்துல போக கற்றுக்கொண்டேன். அந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க கற்றுக்கொண்டேன். நீங்க கூட அப்படிப்பட்ட நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது முழங்கால விழுங்க. ஆண்டவரே, என்ன இது, இப்படிப்பட்ட நிலைமைக்கு நான் பின்வாங்கி போயிட்டேனே, எதற்கு என்னை இவ்வளவு வேதனைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள்ல நான் நெருக்கப்பட்டிருக்கேன்? உங்க மேல இருக்கிற விசுவாசத்தை நான் ஏன் விட்டுவிட்டேன்? நீர் என்னை காப்பாற்றுகிறவர். என் ஜீவன் உங்க கையில இருக்கு. என் ஜீவனை காப்பது உங்க கிருபை என்று நாம தேவனுடைய சந்நிதியில முழங்கால் போட்டு ஜெபிக்க முடிந்தா அற்புதமான விடுதலை நாம பார்க்க முடியுங்க. யோபு போன்ற பக்தனுக்கும் இப்படிப்பட்ட சோதனைகள் வந்தது. அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி, நான் இன்னும் அவரை நம்பி இருப்பேன். நான் மரித்தாலும் அவரையே பின்பற்றுவேன். நான் மரித்து என்னுடைய சரீரம் அழுவி போனாலும் அவரை நான் காண்பேன். தாவீது போன்ற பக்தர் சொன்னாரு. அப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போது அதை எதிர்த்தாரு. எப்படி எதிர்த்தாரு பார்ப்போம். சங்கீதம் 118:17. சங்கீதம் 118:17. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். தினமும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. நான் சாக மாட்டேன். இந்த சோதனையை பார்த்து சாக மாட்டேன். இந்த வியாதியை பார்த்து சாக மாட்டேன். இந்த சூழ்நிலைகளை பார்த்து, இந்த வாதையை பார்த்து நான் சாக மாட்டேன். என்னை பிழைக்க செய்பவர் என் ஆண்டவர். நான் சாக மாட்டேன். இந்த நோயில நான் செத்து மண்ணாயிட்டா ஆண்டவருக்கு மகிமை வராது. இந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் என்னை குணப்படுத்தினா செத்து போயிடுவேன்னு எல்லாரும் சொன்னாலும், நான் மீண்டும் படுக்கையிலிருந்து எழுந்து பிழைத்திருந்து தேவனுடைய காரியங்களை விவரிப்பேன். என் ஆண்டவரை பற்றி சாட்சி கொடுப்பேன். எஸ், மரணத்தின் கிட்ட வரைக்கும் பிசாசு ஒருவேளை நம்மளை சோதிக்கலாம். நம்முடைய உயிர் ஆண்டவருடைய கைகள்ல இருக்குங்க. அவருடைய அங்கீகாரம் இல்லாம நாம இந்த உலகத்தை விட முடியாது. மண் உம்மை துதிக்குமா? ஜீவனுள்ளோர் தானே உங்களை துதிப்பாங்க. செத்து போனவங்க ஆண்டவரை துதிக்க முடியாது இல்லையா? மரண படுக்கையிலிருந்து எழுந்தவங்க இன்னும் ஆண்டவரை அதிகமாக துதிக்க முடியுங்க.
அதற்கு தான் ஆண்டவர் நம் பேர்ல எவ்வளவு அன்புள்ளவரா இருக்கிறாருன்னா, யாருமே மரணிப்பது எனக்கு இஷ்டம் அல்ல, ஈவன் துன்மார்க்கர் மரிப்பது கூட எனக்கு கொஞ்சமேனும் சந்தோஷம் அல்ல. அவங்க தங்கள் வழிகளை மாற்றிக்கொண்டு வாழணும்னு தான் ஆசைப்படுறேன். நாம தேவனை துக்கப்படுத்துகிற போதும், வேதனைப்படுத்துகிற போதும், வருத்தப்படுத்துகிற போதும், நம்ம வாழ்க்கை வீணாகிற போதும், நம்மை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க அவர் ஆசைப்படுகிற தேவன் இல்லைங்க. உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்யணும்னு தான் அவர் ஆசைப்படுறாரு. ஏன் நீங்க வெறுத்து போய் இருக்கிறீங்க? ஏன் செத்து போயிடலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஃபெயிலானா சாகிறது எதுக்குங்க? திரும்ப எழுதலாம்ல. ஒரு திருமணம் நின்று போயிடுச்சுன்னா, அல்லது ஒரு திருமணம் கடைசி நிமிஷத்துல கேன்சல் ஆயிடுச்சுன்னு சோர்ந்து போறது எதுக்கு? அவமானம் ஆயிடுச்சு நினைக்கிறது எதுக்கு? தேவன் அதை விட நல்ல மேட்ச் கொடுப்பார்னு விசுவாசிக்கலாம்ல. ஒரு முறை முயற்சி செய்து தோத்து போயிட்டா சோர்ந்து போவது எதற்கு? இன்னொரு முறை முயற்சி செய்து பெட்டராக இருமடங்கு ஆசீர்வதிக்கப்படலாம் இல்லையா? எஸ், there is always hope. நம்முடைய ஆண்டவர் இடத்துல நமக்கு நம்பிக்கை இருக்கு. அவரிடத்துல நாம விசுவாசத்தை வைக்கும் போது நம் பலவீனங்களை பலனாக மாற்றக்கூடிய தேவனா இருக்கிறாரு. செத்து போயிடுவேன் என்ற வார்த்தை இனிமே உங்க வாயில வரவிடாதீங்க. இது நீங்க தேவனை துக்கப்படுத்துறவங்களா இருப்பீங்க, தேவனை வேதனைப்படுத்துறவங்களா இருப்பீங்க. இவ்வளவு பெரிய தேவனா இருக்கும்போது நீ ஏன் சோர்வான வார்த்தைகளை பேசுற? நீ ஏன் இவ்வளவு உன்னை நீயே குறைவா பேசுற? நான் இருக்கேன் இல்லையா? நான் இருக்கிறேன் எத்தனை முறை சொல்றாருங்க ஆண்டவர். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன், உன் கையை பிடித்துக் கொள்வேன், திகையாதே, பயப்படாதே என்று நம்மளை தாளாட்டி ஆறுதல் கொடுத்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிற உயிரை கொடுத்த ஆண்டவர் இருக்கும்போது, எனக்கு யாரும் இல்ல, இனிமே என் வாழ்க்கை உருப்படாது, இனி என் வாழ்க்கை இவ்வளவுதான் என்று சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பக்தன் சொன்னார், உன்னை நீ பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவரை நோக்கி பாரு. உன்னை நீ பார்த்து கொண்ட சிறியவனாதான் தெரியவ, ஆனா ஆண்டவரை நோக்கி பாரு, அவர் எவ்வளவோ பெரியவர். அந்த பெரியவர் கைகள்ல இருந்தா சிறியவனா நீ இருந்தாலும் பெரிய காரியங்களை செய்ய முடியும். சின்ன தாவீது கோலியாத்துக்கு எதிராக போன போது கோலியாத்தை பார்த்து எல்லாரும் பயந்தாங்க. ஆனா தாவீது கோலியாத்தை பார்க்கல, தன் பட்சத்துல இருக்கிற ஆண்டவரை பார்த்தாரு, தேவனை பார்த்தாரு. நீ வெட்கப்படுத்தும்படி வந்த என் கர்த்தருடைய நாமத்தினால் உன்னிடத்துல நான் வருகிறேன் என்று அந்த நாமத்தின் மேல விசுவாசம் வைத்தாரு. எஸ், நாம பலவீனர்கள் தான். நமக்கு முன்னாக போக முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். ஆனா நாம ஆண்டவரை நோக்கி பார்த்தா புதிய பலனை பெற்றுக்கொள்வோம். இன்றையிலிருந்து உங்க வாழ்க்கையில சோர்வான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. எந்த விஷயம் உங்களை சோர்வாக்குதோ அந்த விஷயங்களை ஆண்டவருடைய பாதத்தண்டைக்கு கொண்டு வாங்க. அதுலதான் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாரு. எங்கே நீ வெட்கப்பட்டாயோ அங்கே உன் தலையை உயர்த்துகிற தேவன் நான் சொன்னாரு. உங்களுக்கு இருமடங்கு கனத்தை அங்க கொடுப்பேன்னு சொன்னாரு. நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய கிரியைகளை விவரிப்பேன். என்னை அவர் கொன்று போட்டாலும் சரி, நான் இன்னும் அவருக்காக வாழுவேன். நான் மரித்து என்னுடைய சரீரம், என் மாம்சம் எல்லாம் அழுகி போனாலும் இன்னும் நான் அவரை பார்ப்பேன் என்று யோபு எவ்வளவு பெரிய நம்பிக்கையை கொண்டிருந்தார்னு பார்த்தா, நம் தேவன் உயிர்த்தெழுந்தவர், மரணத்தை ஜெயித்து மீண்டும் உயிரோடு எழுந்தவர். என்னில் விசுவாசமா இருக்கிறவன் மரிக்க மாட்டான், மரித்தாலும் பிழைப்பான், மீண்டும் எழுவான் என்று சொன்ன ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மிக சீக்கிரத்தில் ராஜாதி ராஜாவா வரப்போறாரு. நாம இந்த உலக வேதனைகளிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, நஷ்டங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆண்டவர் கொடுக்கும் மகிமையின் சரீரத்தை பெற்று அவர் ராஜ்யத்துல என்னைக்கும் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர்களாக இருக்க போகிறோம். எஸ், நம் ஆண்டவர் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றவர். நம்மை உயிருள்ளவர்களாக நித்திய ஜீவனினாலே நிரப்பி அவர் சாட்சிகளாக வாழ ஆசைப்படுகிறாருங்க. திடீரென்று மரணித்து பாவங்களிலும் தோல்விகளிலும் மரித்து சாத்தானின் சோதனையில விழுந்து மரித்து நித்திய நரகத்துக்கு போகாம ஆண்டவரிடத்துல விசுவாசம் வைத்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைத்து அவர் ராஜ்யத்துல
என்றென்றைக்கும் வாழும்படிக்கு இந்த உலகத்துல நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையை முழுமையா வாழ்ந்து அவர் சாட்சிகளாக வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்துவோங்க. ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இந்த உலகத்து கஷ்டங்கள் எங்களை சோர்வாக்கும் போது, சூழ்நிலைகள் எங்களை எவ்வளவோ கீழே இறக்கும் போது, எல்லாரை போல அவிசுவாசிகளை போல உங்க மேல கோபப்படுறவங்களாகவோ சோர்ந்து போகிறவங்களாகவோ துணிந்து கேவலமான காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறவங்களாகவோ சோர்ந்து போய் எங்களுக்கு நாங்களே தீங்கு செய்து கொள்ளக்கூடிய நிலைக்கு இறங்கி போறவங்களா இராம, எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை வியாதிகள் வந்தாலும், எந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டி வந்தாலும், நான் சாக மாட்டேன், என் ஆண்டவர் என்னை சாக விட மாட்டாரு, என் ஆண்டவர் என் பட்சத்திலிருந்து எனக்கு ஜெயத்தை கொடுப்பாரு, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய கிரியைகளை விவரிப்பேன் என்று தீர்மானம் செய்வதற்கு எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. யார் யார் எங்கெங்க இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறாங்களோ, நொந்து போயிருக்கிறாங்களோ, இந்த நேரத்தில் அவங்கள நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல விடுவிக்கிறோம். நான் சாக மாட்டேன், நான் பிழைத்திருந்து என்னுடைய ஆண்டவருக்காக வாழுவேன் என்ற வார்த்தை எங்களுடைய இருதயத்துல நாட்டப்படும்படிக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப்ல தெரியப்படுத்துங்க. உங்கள் பட்சத்துல நாங்க ஜெபிக்கிறோம். நீங்க எந்த விஷயத்திலையும் சோர்ந்து போயிடாதீங்க. எந்த விஷயத்துல நீங்க சோர்ந்து போறீங்களோ, எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிட்டு இருக்கோ அதை நீங்க எங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்க அங்கேயும் நாங்க இங்கேயும் ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதமா உங்கள் பட்சத்துல உங்களுக்கு பதில கொடுப்பாரு. டாக்டர் ஜெயபால் யூடியூப் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்க பெயரையும் இடத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ண மறக்காதீங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நேரத்துல அனுதின தியான நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.